நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா திமுக காரங்க எல்லா தொகுதியிலையும் கள்ள ஓட்டு போட்டாங்க. கடைசியில் தளபதி போட்டிடுற தொகுதியிலையும் கள்ள ஓட்டு போட்டாங்க. திருச்சி கிழக்கில் தளபதி அப்படின்னாரு, நமக்கே தெரியும். பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் நிற்கிறாரு. அவர் நிற்கக்கூடிய அந்த திருச்சி கிழக்கில் வந்து நேற்று கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கையும் காலுமா தாவே கவர்னர் பிடிச்சிருக்காங்க. அதில் சிக்கின ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலாக இணையத்தில் பரவிட்டு இருக்கு. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நேற்று இரவு 1 மணி அளவில் சிலர் பணம் வழங்கி கள்ள ஓட்டு பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவினர் பூத்தில் இருந்தவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாகவும் இதில் சில காவல்துறையினரும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை எதிர்த்து டிவிகே நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது அவர்களை வெளியே செல்லுங்கள் என கூறி போலீசார் தள்ளி வெளியேற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுவாகவே தாவேகாரங்க நிற்கிறாங்கனாலே திமுக காரனுக்கு பயங்கர பிரஷர். ஏன்னா 75 வருஷம் கட்சிங்க, இப்போ புதுசாக வந்த கட்சியை எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னாக்கா எப்படியாவது ஜெயிச்சிடறாங்க, ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரஷர். அதில் குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் போட்டிடுறாருன்னும் போது அதுக்கு அவருக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு பயங்கர பிரஷர். பணப்பட்டுவாடா பயங்கரமாக பண்ணுறாங்க. அதாவது குறிப்பாக தளபதி நிற்கிற தொகுதியில் பணப்பட்டுவாடா பயங்கரமாக நடந்திருக்கு. அப்படி திருச்சி கிழக்கில் போட்டியிடுறவர் தான் திமுகவை சார்ந்த வேட்பாளர் இனிகோ இருதயராஜ். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி மக்களை பார்க்க போனாக்கா மக்கள் பூரா கணிச்சு அனுப்பிட்டாங்க. ஏன்னா 2021 இவர் தான் நின்றுருக்காரு. கிளம்புங்க, நீங்க வேணாம், இது வரைக்கும் தொகுதிக்கு வராத, இப்போ எதுக்கு ஓட்டு மட்டும் கேட்க வரீங்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களையும் மக்கள் வந்து புறக்கணிச்சு அமைச்சிருக்காங்க. இது திமுகவுடைய வேட்பாளர்கள் மட்டும் கிடையாது, திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கூட, குறிப்பாக அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, அவர் உட்பட எல்லாரையும் மக்கள் வந்து புறக்கணிச்சு அனுப்பியிருக்காங்க, வராதிங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்றாங்கன்னாக்கா நமக்கே ஒரு கேள்வி இருக்கும், என்னங்க இப்போ எப்படிங்க ஜெயிப்பாங்க இவங்க, மக்கள் வேணான்னு புறக்கணிச்சிட்டாங்க, அப்போ திமுகவுக்கு ஓட்டு விழ போகிறது கிடையாது, எப்படியும் பணத்தை கொடுத்து கொஞ்சம் ஓட்டை வாங்கிடுவாங்க இவங்க, அந்த கொஞ்சம் ஓட்டை வச்சு எப்படிங்க ஜெயிப்பாங்கன்னாக்கா இதுதான் திமுக கார யுக்தி. அதாவது பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டோமே கை நீட்டின்னு சொல்லிட்டு போடுற ஓட்டு கொஞ்சம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த 5:30 மணிக்கு மேலே வந்து யாரெல்லாம் ஓட்டு போடாமல் இருக்காங்களோ அவங்களோட ஓட்டையெல்லாம் கொண்டு போய் கள்ள ஓட்ட போடுறது. இது ரெண்டை மட்டுமே தான் காலங்காலமாக திமுகவும் அதிமுக கையாண்டு வருது. இதில் ஆளுங்கட்சி யார் இருப்பாங்களோ அவங்க கை தான் ஓங்கி இருக்கும். அப்படிதான் திமுக காரங்க நேற்று ஃபுல்லா எல்லா தொகுதிகளிலும் அந்த வேலை பார்த்தாங்க. இப்போ தளபதி நிற்கக்கூடிய திருச்சி கிழக்குலையும் இந்த வேலையை பார்த்து தான் வந்து தாவேகாவினர்கிட்ட கையங்காலமா மாட்டிருக்காங்க. இதில் பயங்கரமான ஒரு காமெடி என்ன அப்படின்னாக்கா, காவல்துறை வந்து சொல்லுது, அங்கே இருக்க ஒரு போலீஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் எனக்கு நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சார் எங்களுக்கு சந்தேகமே உங்கள் மேலே தான் சார், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சார் உள்ளே வரான். உங்களுக்கு எதுவும் பணப்பட்டுவாடா பண்ணாம உங்களுக்கு செட்டில் பண்ணாமலாம் சார் உள்ள வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன சார் காமெடி பண்றீங்கன்னு உண்மையிலே அப்படிதான் கேட்க தோணுது. அங்க இருக்க மக்களே கேட்கறாங்க, என்னங்க எவ்வளவு வாங்கிட்டீங்க காசு நீங்க அப்படின்னு மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு சார் வாங்குறீங்க? இல்லைன்னா பாருங்களேன், கள்ளக்குறிச்சியில அந்த தபால் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்க போகும்போது ஒரு காவல்துறை காவல் அதிகாரி கூட தான் போறாப்புல. அப்படி இருந்தும் ஒரு வயசானவர் வந்து விசில் சின்னத்துக்கு போடுங்க, பிரபுக்கு போடுங்கன்னதுக்கு கை சின்னத்துக்கு போட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அங்க போலீஸ் நிக்குது. அப்ப போலீஸ் தட்டி கேட்டுக்கணுமா இல்லையா இருக்காங்க, இருக்க பொதுமக்கள் தட்டி கேட்கறாங்க. காவல்துறை அனுமதியோட தான் இது எல்லாமே நடந்துகிட்டு வருது. ஏன் அவ்வளவு? ஏன் நேத்து நம்ம சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவங்க ஆட்கள் வந்து செல்போனை வச்ச சேகர் பாபுவே வந்து தாவேகாவுடைய வேட்பாளர் இருக்கார் இல்லையா அண்ணன் அசோக் அவர்களை வயிற்றிலே செல்போனை வச்சு குத்துறாப்புல. இந்த அளவுக்கு பண்ணி கடைசியில் கைது பண்ணது யார் அப்படின்னாக்கா தாவேகாவுடைய ஆட்களை காவல்துறை கைது பண்ணிருக்கு. பேசலாம், எங்க வெளியில போக முடியாது, பேசலாம்.
கடைசியில் கைது பண்ணது யார் அப்படின்னாக்கா தாவேகாவுடைய ஆட்களை காவல்துறை கைது பண்ணிருக்கு. திமுகவுடைய ஆட்கள், அதாவது சேகர்பாபு கூட இருக்க ஆட்களை என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. இது எல்லாமே காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குது. இங்க வந்து ஒரு போலீஸ் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சார் சார் எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு முட்டாளா தெரியுதா சார் உங்களுக்கு? நீங்க பேசுன வரைக்கும் போதுனா மலையாளத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கானா? நீங்க பேசுன வரைக்கும் போதுனா எவ்வளவு வாங்குனீங்க? எவ்வளவு வாங்குனீங்க? இல்ல உண்மையிலேயே மக்கள் திமுக விரும்பலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன எவனா கடல் கடந்து வந்தா திமுக நான் ஓட்டு போட்டானோ திமுகடா அப்படின்னு எவனா சொல்லிட்டு இருக்கானா? நீங்க ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறீங்க. எவனும் உங்களுக்காக வந்து தேடி ஓட்டு போட கிடையாது. அதனால தான் நீங்களே வந்து இருக்கிற பஸ் எல்லாம் கொண்டு போய் ஈசிஆர்ல சொறி விட்டீங்கன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்ப மக்கள் யாரும் உங்களை விரும்பல. ஆனாலும் நாங்க தான் திரும்பி ஆட்சிக்கு வருவோம், எப்படியாவது இந்த ஓட்டை வாங்கி நாங்க ஜெயிச்சே ஆகணும்னாக்கா இப்படி கேவலமா கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு அடுத்தவன் வெற்றியை பறிச்சு இப்படி வாங்குறதுக்கு வேற ஏதாவது பொழப்பு பண்ணலாம். அது என்ன பொழப்புன்றதை நான் என் வாயால சொல்ல விரும்பல. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.